ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் அமிர்தகடலேஸ்வரா போற்றி போற்றி. ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக என் அன்பு குழந்தையே, இந்த புரட்டாசி ஞாயிறு அன்று உன்னையும் உன் துணையையும் பற்றி ஒரு நல்ல குறி சொல்லவே வந்திருக்கின்றேன். என்னை தவற விட்டு விடாதே என் தங்கமே. என் உள்ளத்தில் அன்பு உனக்கு துணையாகவே இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் சோக கதையாக முடிவது கிடையாது. நீ சமாளித்த கஷ்டங்கள் தான் உனக்கான அடுத்த கதவை திறக்கப் போகின்றது. இன்னும் கொஞ்சம் நாள்தான், உன் சுமைகள் குறைய போகின்றது. நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் தான் உன்னை சோதிப்பது கிடையாது. உன்னை தாங்கிக் கொண்டுதான் செல்கின்றேன் என் தங்கமே. உன்னிடம் இருக்கும் என்னிடம் நீ வைத்திருக்கும் அன்புதான் அதைத்தான் மிகப்பெரிய புண்ணியம். அதற்காகத்தான் உனக்கு இன்னொரு வாய்ப்பும், இன்னொரு வாழ்வும், இன்னொரு சந்தோஷம், இதையெல்லாம் உனக்காக நான் தரப்போகின்றேன். நான் ஒன்று இல்லாமல் இருக்கின்றேன் என்று நினைக்காதே. நான் உன் பக்கத்திலேயே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ வீழ்ந்த இடத்திலேயே எழுந்து நின்று வாழ்க்கையை உனக்கு கொடுக்க என்னால் முடியும். உன் துணையும் இனி உன் பக்கம் வரப்போகின்றார். உன் பக்கத்தில் வந்து விட்டார். நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன் துணையும் உண்மையிலேயே உன்னைத்தான் நேசித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடன் வர வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கும் அதிகமாக இருக்கின்றது. நீ மட்டும்தான் அவரை அனுதினமும் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கின்றாய். அவர் உன்னை நினைப்பாரா இல்லையா? என்னுடைய ஞாபகங்கள் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா, இல்லை இல்லாமல் போய்விட்டதா என்று சந்தேகம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இனி நீ நினைப்பது போன்றே கிடையாது என் தங்கமே. உன் துணையும் உன்னை மனதார நேசித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு எப்படி அவருடைய ஞாபகங்களும் பிரிந்து இருக்கிறோம் என்ற வலியும் இருக்கின்றதோ அதுபோலத்தான் அவருக்கும் மனதில் வலிகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ அவரை விலகி இருக்க முடியாமல் தவிப்பதை விட அவர் இல்லாமல் இருக்க முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கின்றார். அது உனக்கு புரியவில்லையோ தவிர அவர் உன்னை உயிருக்கு மேலாக நேசிக்கின்றார் என் தங்கமே. அவருக்கு ஏதோ கோபத்தில் வந்த வேகத்தில் தான் இதெல்லாம் நடந்து விட்டதோ தவிர உன் மீது பாசம் இல்லை என்று அர்த்தம் கிடையாது என் தங்கமே. நீ அவரை நேசிப்பதை விட அவர் உன்னை நேசிக்கின்றார் என் தங்கமே. நீயே யோசித்துப் பார். அவருடன் இருந்த நாட்களில் உன்னை அவர் எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் என்று. வாழ்க்கையில் என்றால் சிறு சிறு சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆனால் சண்டையே எதற்கான முடிவாக ஆகிவிடாது என் தங்க குழந்தையே. அப்படி இருவரும் இடையில் வருகின்ற சண்டைகள் எல்லாம் கூட அப்பொழுது இருவரும் அமைதியாக இருந்து விடுங்கள். பின்பு கோபம் எல்லாம் தணிந்தவுடன் இருவரும் இடையில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் நிதானமாக பேசி முடித்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வாழ்க்கையை நல்ல வழியில் எடுத்து செல்லும் முடிவாகும். இருவரின் இடையில் சண்டை வருவதெல்லாம் சகஜம்தான் என் தங்கமே. இருவரின் இடையில் வரும் சண்டைகள் எல்லாம் நீ அவர் மீது அவரை புரிந்து கொள்ளாததும் அவர் உன்னை புரிந்து கொள்ளாததுதான் காரணமே தவிர சண்டையை சமாதானத்திற்கு வரும் நேரம் இருவரின் இடையில் ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடும். அதுதான் உன் அப்பன் கூறுகின்றேன். வாழ்க்கையில் சண்டை வரும். ஆனால் சண்டையே முடிவா என்று புரிந்து நடந்து கொள் என் தங்கமே. இதை புரிந்து கொள்ள முயற்சி செய் என் தங்கமே.
இடையில் நெருக்கி கொண்டு இருக்கின்றாய். நீ இல்லாமல் அவரும் வாழ முடியாது என் தங்கமே. அதை அவரே உணர்ந்து விட்டார். இது இத்தோடு முடிவது கிடையாது. கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து விடுவார் என் தங்கமே. நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக வாழப் போகின்றீர்கள். இன்று புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை. உனக்கான உன் அப்பன் நல்ல குறியுடன் வந்து அதை உன்னிடம் சேர்த்து விட்டேன். உன்னை தேடி வந்து அதிர்ஷ்டம் உன் துணையாகவே இருக்கின்றார். அவரை நீயும் நீண்ட காலம் 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ போகும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாக உன் அப்பன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டாயானால் உனக்கு வரும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் என் தங்கமே. என்னுடைய முழுமையான அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். நீ கஷ்டங்களையெல்லாம் மறந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் தங்கமே. உனக்கு துணையாக உன் அப்பன் இருக்கின்றேன். இதை மட்டும் மனதில் வைத்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் தங்கமே. உன் குறைகளையெல்லாம் சீக்கிரமாக நிவர்த்தி செய்துவிட்டு உனக்கு இன்பமான வாழ்க்கையை தான் இனி கொடுக்கப் போகின்றேன். இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அனைத்து சண்டைகளையும் முடித்து நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையில் இனி ஈடுபடுங்கள் என் தங்கமே. சண்டை எப்பொழுதும் எதற்கும் நிரந்தரமான முடிவு கிடையாது. ஆதலால் இருவரும் இடையில் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் ஆனால் கூட பரவாயில்லை. இருவரும் அமர்ந்து நிதானமாக பேசினால் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் என் தங்கமே. உன் அப்பா கூறுவதை புரிந்து அதன்படி நடந்து கொள். உனக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்கும் தங்கமே. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. ஓம் அருகடலே போற்றி போற்றி. ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.